குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வம் கோயிலுக்கு ரெகுலராக போக முடியாதவங்க, குலதெய்வ வழிபாடுகளில் கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக இந்த பதிவு போட்டுக்கிட்டு வரோம். 11 வகை செடிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். 10 வகை செடிகளை நம்ம குலதெய்வம் வசியம் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை நீங்கள் தனியாக புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய 11வது வகை செடி மாதுளை செடி. இது கடைசி செடி. இந்த செடியில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம். இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்து காலை மாலை நீரூற்றி இருவேளை வணங்கினால் குலதெய்வத்தை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதுளை பழத்தினுடைய தோலை நல்லா காய வச்சு பொடியாக்கி சாம்பிராணி போட்டிங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி எழுந்தருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம்.